நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிஆர்ஓ வித்தகன் சேகர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எப்ஸ்டீன்னா யாரு சார்? எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணார் அவரு? இவன் உலக அளவில் செயல்பட்ட ஒரு மாமா பையன், உபச்சாரத்தரக. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கேஸ், அமெரிக்க அதிபட்சம், நம்மளோட நாட்டு பிரதமர் மோடி இவங்களோட பேர்லாம் இடம்பெற்றிருக்கு. மோடி தவறான எந்த ஒரு காரியத்துக்காகவும் எப்ஸ்டீனை, அனில் அம்பானி பிரதமர் மோடியோட அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்திருந்தா அவர் வீட்டுக்கு ஏன் இடி ரைடு போயிருக்க போறாங்க? 18 வயதுக்கு குறைவான மைனர் பெண்கள் இருந்தாங்களான்னு கேட்ட கேள்விக்கும் இவர் எப்ஸ்டீன் ஆமான்னு ஆமோதிச்சிருக்கிறது. ட்ரம்ப் மேல பெண்களை விருந்தா படைச்ச மாதிரி கூட பேசியிருக்காங்க. வக்கிரம் பிடித்தவர்கள் உலக அளவில் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறார்கள். இங்கிலாந்து இளவரசர் ஆண்ட்ரூ அவர் போட்டோவும் கையுமாவே சிக்கியிருக்கார் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல. அரண்மனையை விட்டு வெளியேற்றி இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெண் என்ன சைல்டு அபியூஸ் பண்ணினா, இன்னார் என்ன எப்ஸ்டீனுடைய ஐலாண்டில் சைல்டு அபியூஸ் பண்ணினான்னு சொல்லிட்டு ஒரு பெண் சாட்சியம் அளித்தாலும் கூட அதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கணும் இல்லையா? இதில் யாரும் சட்டப்படி தண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னும், ஆனால் அவங்களுடைய முகத்திரை கீழியும். சார், இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கேஸ் அது எனக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அந்த விஷயம் 30 லட்சம் பேஜ் கொண்ட டாக்குமெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் ட்ரம்ப் பேர், அதாவது அமெரிக்க அதிபட்சம், நம்மளோட நாட்டு பிரதமர் மோடி இவங்களோட பேர்லாம் இடம்பெற்றிருக்கு. இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு விஷயம், அந்த 30 லட்சம் பேப்பர்ஸும் இன்னும் வெளியாகலை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை வெளியிட்டுக்கிட்டு வராங்க. இதை ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய குற்றச்சாட்டு பார்வையும் அவர் மேலே குவிஞ்சிருக்கு. உலக நாட்டு மக்கள் அனைவருடைய குற்றச்சாட்டுகளும் அவர் மேலே குவிஞ்சிருக்கு. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த பிரதமர் மோடி பற்றி சொன்னீங்க, அதை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். மோடி தவறு பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ்லேயோ அல்லது ஃபோட்டோ ஆதாரமோ எதுவுமே இல்லை. எப்ஸ்டீன் கூட மோடி இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ கூட ஒன்று கூட இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அனில் அம்பானி, தொழிலதிபர் அனில் அம்பானிக்கும் எப்ஸ்டீனுக்கும் நடந்த அந்த இமெயில் கான்வர்சேஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அனில் அம்பானி பிரதமர் மோடி ட்ரம்ப் மூலமாக இஸ்ரேல் நாட்டுடன் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறார், அதற்கு நீங்கள் உதவ முடியுமான்னு கேட்டிருக்காரு அனில் அம்பானி. அதுக்கு ட்ரம்ப் உடைய வெள்ளை மாளிகையில் இருக்கிற ஒரு முக்கிய அதிகாரியுடைய பேரை சொல்லி அவர் கூட நீங்கள் பேசுறதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன், அவர் மூலமாக நீங்கள் ட்ரம்ப்பை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு அந்த எப்ஸ்டீன் பதில் சொல்லியிருக்காரு. இவ்வளவுதான் நடந்திருக்குது. மோடி தவறான எந்த ஒரு காரியத்துக்காகவும் எப்ஸ்டீனை சந்திக்கவோ ட்ரம்ப்பை சந்திக்கவோ விரும்பினதாக அதில் செய்தி இல்லை. தேச நலன் கருதி இத்தாலி நாட்டு கூட இந்தியாவுக்கு நல்லுறவு இருந்தாக்கா அது அந்த வெளியுறவு கொள்கையில் நலம் பயக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அது கூட மோடி சொன்னதாக அனில் அம்பானி கேட்கல. அனில் அம்பானி தானாகவே தான் கேட்டிருக்காரு எப்ஸ்டீன் கிட்ட, இந்த சந்திப்புக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இவ்வளவுதான் நடந்திருக்கு. இதை வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகள் ஒன்றும் இல்லாததுக்கு வெறும் வாய்க்கு அவல் கிடைச்சதுன்ற மாதிரி போட்டு மின்னுக்கிட்டு இருக்கிறாங்க. சார், அதாவது எப்படின்னா, ஒரு நாட்டு தலைவரால் பண்ண முடியாதது எப்ஸ்டீனால் பண்ண முடியுமா? ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பவர் வச்சிருந்திருக்காரு எப்ஸ்டீன் கிட்ட. ஏன்னா இப்போ நினைச்சா டைரக்டா கூட பேச முடியாத அளவுக்கு ஒருத்தர் இன்னொருத்தரோட உதவியை கேட்குற அளவுக்கு என்ன சார் இருக்கும்? இது இப்போ நடந்த சம்பவம் கிடையாது. மோடி 2வது முறை பிரதமர் ஆனார் இல்லையா, 2019ஆம் ஆண்டு. அப்போ நடந்த சம்பவம் இது. அப்போ மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் அவ்வளோ நெருங்கிய நட்பு இருந்த மாதிரி தெரியல. இந்த நேரத்தில் அவர் மோடி சொல்லித்தான் இதை அனில் அம்பானி இந்த மெயில் அனுப்பினாரு அப்படின்னு செய்திகள் வந்திருந்தா கூட அதில் தவறு சொல்லலாம். இதுக்காக ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் பரிமாற்றம் இல்லாமல் எதுக்காக ஒரு தொழிலதிபர் மூலமாக அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற நியாயமான கேள்வி வரலாம். ஆனால் மோடி சொன்னதாகவோ பிரதமர் அலுவலகத்திலிருந்து கேட்டுக்கொண்டதாகவோ அனில் அம்பானி அதில் சொல்லலை. அவர் தன்னுடைய ஒரு சுய லாபத்துக்காக இது மாதிரி நம்ம ஒரு
சந்திப்பு ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த அரசுல இந்த மத்திய அரசில் நமக்கு வந்து செல்வாக்கு உயரும், நமக்கு அதன் மூலமா சில ஆதாயங்கள் கிடைக்கும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் அம்பானி. ஏன்னா வந்து அனில் அம்பானி அப்பவே வந்து கடன் பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்காரு. இப்போ அவர் அதையும் பாருங்க, இப்போ சமீபத்துல ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால அனில் அம்பானி வீட்டுக்கு இடி ரைடு போயிருக்காங்க. ஆமா. ஸோ அனில் அம்பானி வந்து பிரதமர் மோடியோட அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்திருந்தா அவர் வீட்டுக்கு ஏன் இடி ரைடு போயிருக்க போறாங்க? ஆக தன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து தான் மீண்டு வருவதற்காக மத்திய அரசை தாஜா பண்ணிக்கிட்டா நமக்கு நல்லதுன்னு அவர் தன்னிச்சையாக நினைத்து தான் செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. இதில் வந்து மோடியோ பிரதமர் அலுவலகமோ அனில் அம்பானியை கேட்டுக்கொண்டதாக ஆதாரம் எதுவும் வெளிவராத பட்சத்தில் நம்ம நிச்சயமாக இதில் வந்து மோடியை குற்றம் சாட்ட முடியாது. ட்ரம்ப்பை பற்றி சொன்னீங்க, அவர் வந்து குற்றம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் ஓரளவுக்கு ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அந்த எஸ்டின் ஃபைல்ஸ்ல வந்து அதுக்கான ஒரு டீட்டெயில் இல்லைல்ல சார். ட்ரம்ப்போட பேர் இருக்குது, பட் ஆனால் அவருமே தப்பான வழியில போனார் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரங்களும் அதில் இல்லை தானே? இல்லை, இவர் எப்ஸ்டீனை வந்து ஒரு காலகட்டத்தில் பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்களும் ட்ரம்ப்பும் ஒன்றா இருந்த சமயத்தில் உங்கள் கூட மாடல் அழகிகள் இருந்திருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அவர் ஆமான்னு சொல்லியிருக்காரு. அதில் 18 வயதுக்கு, ஏன்னா அங்கே வந்து அங்கேயும் 18 வயதுக்கு கீழே தான் மைனர். அந்த சந்திப்பின் போது 18 வயதுக்கு குறைவான பெண்கள் உடன் இருந்தார்களா, சிறுமிகள் உடன் இருந்தார்களா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கும் அவர் ஆமா என்பது போலத்தான் பதில் சொல்லியிருக்கிறாரு எப்ஸ்டீன். ஸோ அந்த சந்திப்பு எந்த கான்டெக்ஸ்ட்ல அந்த கேள்வி கேட்கப்பட்டதுங்கிறது மக்களுக்கு தெரியும். அது வந்து பாலியல் சார்ந்த ஒரு சந்திப்பு தான் அப்படின்னு அண்டர்ஸ்டுட் ஆகுது. அந்த இடத்துல வந்து 18 வயதுக்கு குறைவான மைனர் பெண்கள் இருந்தாங்களான்னு கேட்ட கேள்விக்கும் இவர் எப்ஸ்டீன் ஆமான்னு ஆமோதிச்சிருக்கிறது ட்ரம்ப் மேல ஒரு நீங்கா பழியா என்று தான் சொல்ல வேண்டும். அனில் அம்பானியை சொல்லியிருந்தீங்க, அப்போ அனில் அம்பானிக்குமே வந்து இதுல தொடர்பு இருக்கும் தானே? அவருமே இதுல சம்மந்தப்பட்டிருப்பாரு தானே? அனில் அம்பானி இதில் சம்மந்தப்பட்டிருக்கலாம். அதுக்கான ஆதாரம், அதாவது இந்த குற்றத்தில் அவருடைய பங்குக்கான ஆதாரம் எதுவும் வெளிவரல. இருக்கவும் வாய்ப்பு இருக்கு, இல்லாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆமா சார், ஒரு ஐலாண்ட்ல, தனி ஐலாண்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடத்தியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த கிட்டத்தட்ட 18 வயசுக்கு கீழே உள்ள பெண்கள் தான், குறிப்பா 12 வயசுக்கு கீழே உள்ள பெண்களையுமே வச்சு அங்க கொடுமைப்படுத்தியிருக்காங்க. தொழிலதிபர்கள், பெரிய பெரிய தலைவர்களுக்கு வந்து அதை ஒரு பெண்களை வந்து விருந்தா படைச்ச மாதிரி கூட பேசியிருக்காங்க. நான் தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயம். இதெல்லாம் இவ்வளவு கீழ்த்தரமா பண்ணியிருக்காங்க சார். இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? வக்கிரம் பிடித்தவர்கள் உலக அளவில் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஒரு ஆண் பெண் உறவு அப்படிங்கிறது வந்து இயற்கையான விஷயம். அது வந்து மேஜர், 2 பேருமே மேஜர் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ரொம்ப இயற்கையான விஷயம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் ஒரு மைனர் பெண்ணையோ, மைனர் ஆணையோ, மைனர் பையனையோ இந்த பாலியல் இச்சைக்கு உட்படுத்துவது என்பது ஒரு வக்கிரம் பிடித்தவர்களுடைய மனநிலையாகத்தான் இருக்க முடியும். உலக அளவில் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னுடைய அந்த வெளியில் வர்ற டேட்டாஸ்லாம் பார்க்கும்போது உலக அளவில் வக்கிரம் பிடித்த மனிதர்கள், அதாவது பெரிய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள், முக்கிய பதவிகளில் இருப்பவர்கள், தொழிலதிபர்கள், இவர்களில் வந்து ஒரு 30% பேர், 30% ஆஃப் த எலைட் பீப்புள் மனங்களில் வந்து இந்த மாதிரியான வக்கிரம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சம்பவத்திலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. சரி, இது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து மனித கறியை சமைச்சு சாப்பிட்டதாகவும் வந்து செய்திகள் வெளியாகுது. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஒரு சர்ச்சையான செய்தி வெளிவந்ததுனாக்கா அதை வந்து மேலும் சர்ச்சையாக்குவதற்காக ஊடகங்கள் சில காரியங்களை பண்ணுவாங்க. அதுக்கு அந்த சர்ச்சைக்கு வந்து மசாலா தடவி அதை பரப்பி விடுவாங்க. அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி நரமாமிசம் சாப்பிட்டதாக எந்த டேட்டாவும் வெளிவரல. நரமாமிசத்தை பற்றி எப்ஸ்டீன் வந்து பேசியிருக்கிறான், எழுதியிருக்கிறான், இமெயில் அனுப்பியிருக்கிறான் அப்படிங்கிற எந்த டேட்டாவும் வெளிவரல.
ஆனால் இன்னொன்னையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும், இது வரைக்கும் வெளிவந்தது சில லட்சம் பக்கங்கள் மட்டும்தான். இன்னும் 2 மில்லியனுக்கு மேற்பட்ட பக்கங்கள் ஃபைல்ஸ் வெளிவர வேண்டியது இருக்குது. சொன்ன மாதிரி ட்ரம்ப் வந்து அந்த ஃபைலை வந்து வெளியிடும் போது வந்து நிறைய பேர் வந்து மறைக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருப்பதா சொல்லப்படுது. முக்கிய தலைவர்களோட பேர்கள்லாம் மறைக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் அது வெளியிடப்பட்டிருக்கு. ஏன்னா ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து நான் வெளியிடுவேன்னு சொல்லிட்டு தான் வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. பட் அதை சொன்ன மாதிரி வெளியிட்டுட்டாரு. பட் நிறைய பேரோட பெயர்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. இதுல எந்தெந்த தலைவர்கள்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? மேபி எந்தெந்த மாதிரிலாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இதுல? இதை நம்ம வந்து யூகம் பண்ண முடியாது. சில பேர்கள் வந்து பிளாக் பண்ணி வெளியிட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம். நாம அதை நம்ம வந்து இன்னார் தான் அப்படின்னு நம்ம யூகம் பண்ண முடியாது. இதில் வந்து ட்ரம்ப்புடைய அந்த பெயர்களை மறைக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இதில் வந்து அந்த பெண்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு போது அந்த பெண்களுடைய பெயர்கள் அவங்களுடைய ஐடென்டிட்டி வெளிப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பெண்களுடைய பெயர்களை தான் நாங்கள் மறைச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் வந்து முழு ஃபைல்ஸும் வெளியில் வந்த பிறகு தான் வந்து இதை பற்றி நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது மொத்த 30 லட்சம் ஃபைல்ஸும் வெளியில் வந்தாலும் கூட இவங்களை வந்து சட்டப்படி தண்டிக்க முடியாது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. மக்கள் மத்தியில் அவங்களுடைய முகத்தறி கிழியுது, அவங்க வந்து பழைய பெருமிதத்தோடு நடமாட முடியாது அப்படிங்கிறது ஒன்று தான் வந்து நம்ம பார்க்க முடியுது. இங்கிலாந்து இளவரசர் ஆண்ட்ரூ, அவர் வந்து ஃபோட்டோவும் கையுமாவே சிக்கியிருக்கார் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில். அதனால் அவர் வந்து அந்த அரண்மனையை விட்டு வெளியேற்றி இருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து அவங்க அப்பா மறைவுக்கு பிறகு அவர் அரசராக முடியாது. இந்த மாதிரியான சில தார்மீக விஷயங்களை தான் வந்து அவங்களுக்கு தண்டனையாக கொடுக்க முடியுமே தவிர சட்டப்படி அவங்கள வந்து ஜெயிலில் தள்ளுறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம இந்த ஃபைல் வெளிவந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கூட வீடியோஸ் வந்துருந்துச்சு, ஒரு சில வீடியோக்கள். அதெல்லாம் பார்த்தீங்களா சார்? வீடியோஸ் வந்துருக்கிறது பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி இப்போ அந்த டைமில் அவங்க பாதிக்கப்பட்டவங்கிறத அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா அந்த டைமே அவங்களுக்கு கொடுமை நடந்திருக்கு. இப்போ இவங்க வந்து வீடியோ வெளியிடுறதுனால அவங்களுக்கு அதுக்கான ஒரு நியாயம் கிடைக்குமா சார்? கேள்விப்பட்டேன், ஒரு பெண் வந்து தான் சிறுமியாக இருந்தப்போ இந்த கும்பலால் பாதிக்கப்பட்டு அதுக்கு பிறகு மீண்டு வந்து தனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழறதாகவும் தன்னுடைய கணவன் கிட்ட தனக்கு நடந்த கொடுமைகளை பற்றி அவ பகிர்ந்து கொண்டதாகவும் அவனே நம்ம வந்து இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், இந்த அயோக்கியன்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளுக்கு துணை நின்று, அது வந்து ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம், துணை நின்று அவன் வந்து தன்னுடைய மனைவியை பேச வச்சதாகவும் கூட செய்திகள் வருது. அந்த மாதிரி இப்போ அவங்க மைனராக இருக்கும்போது பாதிக்கப்பட்டவங்க இப்போ அவங்களுக்கு வந்து 30-35 வயசு அந்த மாதிரி இருக்கும். அவங்கள பல பேருமே இத்தனை காலம் வந்து பயந்து ஒடுங்கி கிடந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மிரட்டப்பட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை நீ வெளியில் சொன்னீனாக்கா உன்னை கொண்டுடுவேன், உங்கள் வீட்டுக்காரரை கொண்டுடுவோம், பசங்களை கொண்டுடுவேன் அப்படிலாம் மிரட்டி இருக்கிறாங்க. ஸோ அந்த மிரட்டலுக்கு பயந்து இத்தனை காலம் வந்து தனக்குள்ளவே அந்த சோகங்களை மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் இப்போ வந்து வெளிப்படையாக வெடிச்சதுக்கு பிறகு அவங்கள பல பேரும் வெளியில் வந்து நானும் பாதிக்கப்பட்டேன், இவங்களை சும்மா ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வர விஷயம் வந்து பாராட்டுக்குரியது. சார் இப்போ வந்துட்டு எப்ஸ்டீன்னா யாரு சார்? எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணார் அவர்? எப்ஸ்டீன் ஒரு டிகிரி படிப்பு கூட முடிக்காத ஒரு ஆள். ஆனால் அவனுக்கு வந்து நிறைய சாமர்த்தியம் இருந்திருக்கு. அந்த சாமர்த்தியத்தின் மூலமாக அவன் வந்து ஒரு ஸ்கூலில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கிறான். அதுக்கு பிறகு வந்து ஒரு வெல்த் அட்வைசராக, பொருளாதார ஆலோசகராக வளர்ந்திருக்கிறான். அதுக்கு பிறகு தான் பணியாற்றிய நிறுவனத்திலேயே சிஇஓவாக பதவி உயர்ந்திருக்கிறான். இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தொடர்புகளை நிறைய
பெரிய மனிதர்கள், ஏன்னா வெல்த் அட்வைசர் அப்படின்னு சொல்லும்போது பெரிய மனிதர்களுடைய சகவாசம் அதிகம் கிடைக்கும். அந்த வெல்த் அட்வைசர்ன்ற அந்த பதவியை வச்சுக்கிட்டு தான் அவன் வந்து நிறைய பெரிய மனிதர்களுடைய நட்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த பெரிய மனிதர்களுடைய நட்பை ஏற்படுத்தி கொண்டவன் அதுக்கு பிறகு பல ஆண்களுக்கும் தப்பான சபல புத்தி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இது போல வந்து வெறுமனே பெண்களை கூட்டி கொடுக்கிற வேலையை மட்டும் பண்ணினா கூட பல பேருடைய செல்வாக்கை சம்பாதிக்க முடியாது. பல பேருக்கு வந்து ஃபீடோஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது இயற்கைக்கு மாறான பாலுணர்வு இச்சை கொண்டவர்கள், சிறுவர்களுடன் உடலுறவு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் வந்து ஃபீடோஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மனவியாதி. அந்த மனவியாதி வந்து பல பெரிய மனிதர்கள், பல பணக்காரர்கள், தொழிலதிபர்கள் கிட்டயும் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட இந்த எப்ஸ்டீன் அந்த மாதிரியான குழந்தைகளை கடத்தி அவங்களுக்கு சப்ளை பண்ணி அவங்களுடைய குட் புக்கில் இடம் பிடிச்சிட்டான். இப்படியாக அமெரிக்காவில் இருக்கிற பெரிய மனிதர்கள் வச்சு அவன் வந்து ஏற்படுத்திக்கிட்ட அந்த செல்வாக்கு நாளடைவில் படிப்படியாக விரிவடைந்து உலகின் பல நாடுகளை சேர்ந்தவர்கள்கிட்டையும் தன்னுடைய இந்த மாதிரியான ஒரு தவறான சட்டவிரோதமான குழந்தைகளை துன்புறுத்துகிற இந்த மாதிரியான காரியத்தின் மூலமாக தன்னுடைய செல்வாக்கை அவன் வளர்த்துக்கிட்டான். இதில் இன்னொரு விஷயமும் எனக்கு ஞாபகம் வருது. இந்த சர்ச்சையில் வந்து முக்கியமாக அடிபட்டிருக்கிற இன்னொரு மிகப்பெரிய மனிதர் யாருன்னா பில்கேட்ஸ். உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர். அவருடைய மனைவியே 2021 அவரை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. இந்த சர்ச்சை இவ்வளவு வெடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடியே தன் கணவனை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்காங்க, உங்க முன்னாள் கணவர் பில்கேட்ஸ் வந்து இந்த சர்ச்சையில சம்பந்தப்படுத்தி பேர் வர்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மனிதன் கூட, அதாவது பில்கேட்ஸ் கூட நான் வாழ்ந்த வாழ்க்கை நரகம் போன்றது. ஒரு நீண்ட கால சகித்து கொள்ளலுக்கு பிறகுதான் நான் வந்து அவரை விட்டு பிரிஞ்சு வந்தேன். எனக்கும் குழந்தைகள் இருக்கு, பெண் குழந்தைகள் இருக்கு. பெண் குழந்தைகளை துன்புறுத்தின விஷயத்துல, அதாவது சைல்டு அபியூஸ் பண்ணின விஷயத்துல பில்கேட்ஸுடைய பேர் வெளிவந்திருக்கிறது மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னு அவங்க சொன்னதிலிருந்து என்ன யூகிக்க முடியுதுன்னா, பில்கேட்ஸும் சைல்டு அபியூஸை பண்ணி இருக்கிறார்ன்ட்டு அவருடைய மனைவியே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிற மாதிரி தான் அந்த பேட்டி இருக்கு. இந்த பில்கேட்ஸ் உலக அளவுல தன்னுடைய ஆதிக்கத்தை, செல்வாக்கை பயன்படுத்தி எவ்வளவோ தவறுகளை பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் பல பேர் சொன்னப்போ வந்து ஏத்துக்கல. ஆனா இப்போதான் வந்து பல பேர் இவன் தவறான மனிதன் தானா அப்படிங்கிறது இப்போதான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு உலக அளவில் ஒரு பெரிய பேண்டமிக் நோய் தொற்று ஏற்பட்ட போது அவன் பில்கேட்ஸு ப்ரமோட் பண்ணின தடுப்பூசிகளை எல்லாரும் போட்டுக்கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து பல நாடுகளுக்கு, எல்லா நாடுகளும் கிடையாது, பல நாடுகளின் தலைவர்களும் அரசாங்கங்களும் வற்புறுத்தி போட செஞ்சிருக்காங்க. ஆனா அதுல பல தடுப்பூசி போட்டு கொண்டவர்களில் பல பேர் உயிரிழந்திருக்காங்க. இதய நோய் போன்ற பல பாதிப்புகளுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. ஸோ இப்படி உலக நாடுகளின் அரசாங்கங்கள் உடைய திட்டங்களில், அவங்களுடைய கொள்கை முடிவுகளில் கூட அவன் ஆதிக்கம் செலுத்தும் அளவுக்கு பில்கேட்ஸ் இருந்திருக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதனை வந்து இப்போதாவது மற்ற நாடுகளும் சரி, மக்களும் சரி புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். சார், இவங்களுக்கான ஒரு தண்டனை என்னவா சார் இருக்கும்? பில்கேட்ஸ் இப்படி பண்ணியிருக்காருன்றப்போ, இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு அப்படின்ற போது கூட அவங்களுக்கான தண்டனை என்னவா இருக்கும்? நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த விஷயம் வெளியே வந்தாக்கா இதுக்கு வந்து தண்டனை அப்படின்னு யாருக்கும் விதிக்க முடியாது. ஏன்னா வந்து கான்கிரீட் எவிடன்ஸ் கிடையாது. இப்போ ஒரு பெண் வந்து என்ன சைல்டு அபியூஸ் பண்ணினா, இன்னார் என்ன எப்ஸ்டீனுடைய ஐலாண்டில்
சைல்டு அபியூஸ் பண்ணினான்னு சொல்லிட்டு ஒரு பெண் சாட்சியம் அளித்தாலும் கூட அதுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் இருக்கணும் இல்லையா? ஏதோ ஒரு எவிடன்ஸ், ஃபோட்டோ எவிடன்ஸோ அல்லது வீடியோ எவிடன்ஸோ அல்லது வேற ஏதாவது ஆடியோ எவிடன்ஸோ ஏதோ ஒன்று இருக்கணும். அந்த எவிடன்ஸ் இல்லாத பட்சத்தில் அவங்கள எப்படி தண்டிக்க முடியும்? ஸோ இதில் வந்து யாரும் சட்டப்படி தண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னும், ஆனால் அவங்களுடைய முகத்திரை கீழியும் அது வந்து இனிமே அவங்கக்கிட்ட மற்ற மக்கள் மற்ற பெரிய மனிதர்கள் அவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக நடந்து கொள்வார்கள், அவங்களை தவிர்ப்பார்கள் அப்படின்னு தான் நாம் வந்து எதிர்பார்க்க முடியும்னு சொல்லிட்டு உலக அளவில் அரசியலை திறனாய்வு செய்கிற பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. ஓகே சார். இப்போ எப்ஸ்டீன் வந்துட்டு கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா மர்மமான முறையில் வந்து இறந்துட்டாரு, அதுவும் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அவர் இறந்து போகிற அன்னைக்கு மட்டும் அந்த அங்கே இருக்கக்கூடிய கேமராக்கள் எதுவுமே ஒர்க் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு காவலுக்கு இருந்த காவலர்கள் கூட அயர்ந்து தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு சார் உண்மையாக இருக்கும்? அவர் உண்மையாகவே தற்கொலை தான் பண்ணியிருப்பாரா? எப்ஸ்டீன் சாகரத்துக்கு சுமாராக ஒரு வாரத்துக்கு முன்னதாக, அது சுமார் ஒரு மாதத்துக்கு முன்னதாகவே தன் கூட இருக்கிற ஒரு சக சிறை கைதி தன்னை கொலை செய்ய முயற்சிக்கிறான்னு சொல்லி எப்ஸ்டீன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறான். இது ஒன்று. தானே தற்கொலை பண்ணிக்கணுன்ற எண்ணத்தில் இருக்கிறவன் இன்னொருத்தனை தன்னை வந்து கொலை பண்ண போறான்னாக்கா சரி கொண்டுட்டு போட்டுன்னு தான் விட்டுற போறான். ஆமாம், தனக்கு தற்கொலை பண்ணிக்கிற அந்த ப்ராசஸ் வந்து கஷ்டமானது. அதை விட தான் வந்து தன்னை வந்து இன்னொருத்த கொண்டுட்டு போகிறது ஈஸியானது. பண்ணிட்டு போகணும்னு விட்டுருக்கலாமே, அவன் எதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்? அந்த நபர் பேரை சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறான். அந்த நபர் வந்து அதுக்கு பிறகு சிறையிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறான். சாகரத்துக்கு ஒரு வாரம் முன்னதாக எப்ஸ்டீன் கிட்ட ஒரு மனநல மருத்துவருடைய கவுன்சிலிங் நடந்திருக்கு. அந்த சைக்காலஜிஸ்ட் கேட்ட கேள்விகளில் ரொம்ப முக்கியமான கேள்வி, நீங்கள் தற்கொலை செய்ய நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவன் ஆணித்தரமாக பதில் சொல்லியிருக்கிறான், நான் எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும், நான் தற்கொலை பண்ண மாட்டேன், எனக்கு வந்து இன்னும் பல ஆண்டுகள் சிறையிலேயே இருக்க நேர்ந்தாலும் கூட நான் வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறேன். அதுக்கு பிறகு சிறை தண்டனை காலம் முடிந்து வந்து வெளியில் வந்து சந்தோஷமாக வாழணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு அந்த சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட பதில் சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் வந்து ஆவணங்களில் பதிவாகி இருக்கு. ஸோ தற்கொலை பண்ணிக்க நினைச்சிருந்தவன் எப்படி சைக்காட்ரிஸ்ட் கிட்ட இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்க முடியும்? அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த சம்பவம் நடந்த சமயத்துல சிசிடிவி கேமராக்கள்லாம் வந்து ரொம்ப அணைஞ்சு எரியுது, அணைஞ்சு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு சிறை காவலர் மட்டும்தான் இருந்தாரு அப்படின்றாங்க. இது எதுவுமே வந்து நம்புற மாதிரியாக இல்லை. அதனால இது தற்கொலை தானா அல்லது நம்ம சினிமாக்களில் வழக்கமாக பார்த்து பழக்கப்பட்ட விதமாக நடந்த ஒரு விஷயமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. ஓகே சார். மற்றபடி இன்னும் நிறைய ஃபைல்ஸ் வெளிவந்தால் தான், டாக்குமெண்ட்ஸ் வெளிவந்தால் தான் என்னென்ன இருக்குங்கிறது தெரியும், அப்படி தானே சார்? ஆமாம், இன்னும் வெளிவரக்கூடிய ஃபைல்ஸ் வந்து இன்னும் எந்த விதமான ஆச்சரிய அணுகுண்டுகளை வீச போகுதுன்னு நமக்கு தெரியல. இந்த நேரத்தில் இதோட ரிலேட் பண்ணி ஒரு முக்கியமான சம்பவத்தை நான் ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன விஷயம் சார்? இவன் வந்து உலக அளவில் செயல்பட்ட ஒரு மாமா பையன். ஆமாம், ஒரு விபச்சார தரகர். அதை விபச்சார தரகு தொழிலை செஞ்சது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்டவர்களுடைய ஆதாரங்களெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டான். அவங்க கூட கான்வர்சேட் பண்ண மெயில் கான்வர்சேஷன்ஸு, தான் அவங்களுக்கு அனுப்புனது, அவங்க தனக்கு அனுப்புனது மெயில் கான்வர்சேஷன்ஸு, அப்புறம் வந்து ஃபோட்டோஸு, வீடியோஸு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணியிருக்கிறான் அப்படின்னும் உறுதியான தகவல் வரல. ஆனால் வந்து அவன் அந்த ஆதாரங்களை சேகரித்து வச்சுருக்கான். அந்த பெரிய மனிதர்கள் தவறு பண்ணின ஆதாரங்கள், வீடியோக்கள், ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கான்றது மட்டும் வெளியில் வந்திருக்கு. அவன் பிளாக்மெயில் பண்ணி எந்தெந்த நாட்டு தலைவர்கள்கிட்ட என்னென்ன சாதிச்சாங்கிறது நமக்கு தெரியாது.
இது நடந்தது வந்து 1980s காலகட்டத்திலேருந்து தொடங்கி இருக்கிறான் இந்த காரியத்தை அவன். அதே 1980s காலகட்டத்தில் நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒருத்தன் இவன் வந்து ஒரு மேக்ரோ லெவல் வில்லன் அப்படின்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்த அந்த நபர் வந்து ஒரு மைக்ரோ லெவல் வில்லன் அப்படின்னு சொல்லலாம். அவர் யாருன்னா ஆட்டோ சங்கர்.